வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறோம். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. ரொம்ப நாள் ஆசை. அந்த ரொம்ப நாள் ஆசை நிறைவேறின மாதிரி நிறைவேறிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு இடத்துக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த இடம். ரொம்ப நாள் போகணும்னு பார்த்துட்டே இருந்தது, போகவே முடியலை. இதோடு சேர்த்து இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக எல்லாமே வயல் தான். சூப்பரான லொக்கேஷனில், ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத ஒன்று. நீங்கள் முடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அந்த மரத்தில் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நாத்தனாரும் அங்கே உட்காந்துருக்காங்க. உள்ளே இறங்கி களை எடுத்தாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. என் நாத்தனார் சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு அதே மாதிரி களை எடுத்தோம். எனக்காக தான் அவங்களும் இறங்கி வேலை பார்த்தாங்க. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி எல்லாம் சேத்துக்குள்ளே இறங்கி இது பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா நம்ம சேத்துக்குள்ளே இறங்கினா தான் சொத்தில் கை வைக்க முடியும்னு சொல்லி பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த பழமொழி மாதிரியே தான். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதிலேருந்து தான் வருது. அந்த பூமிக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த விவசாயிகள் ஒவ்வொருத்தருமே நமக்கு கடவுள் மாதிரி. அதனால் தயவு செஞ்சு விவசாயிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யுங்க. பாருங்களேன், நானும் களை எடுத்துட்டேன். களை கொஞ்சோன்னு பறித்து கொடுத்தேன். எல்லாருமே சிரித்தாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்தது கிடையாது. இது ரொம்பவே புதுசு நமக்கு. பாருங்கள், எங்கே திரும்பினாலும் அப்படி ஒரு பச்சைங்க, பசுமைனாலும் பசுமை. அப்படியே எனக்கு அந்த வயலை விட்டு வெளியில் வர்றதுக்கே மனசே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஆசைங்க. அதில் அப்படியே அதை கண்ணு அப்படி பச்சை கம்பளம் விரிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிங்க. அப்படியே எல்லாம் சிவப்பு கம்பளம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பச்சை கம்பளங்க. அந்த அளவுக்கு விரித்து அப்படியே வரவேற்கிற மாதிரியே இருந்தது. உள்ளே இறங்கி வாவான்னு உள்ளே இறங்கி ரொம்ப நேரங்க வயல்லையே ஆட்டம் போட்டாச்சு. வயலில் உரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. உரம் போட்டுக்கிட்டு இருந்தனால உள்ளே இறங்க வேண்டானாங்க. ஆனாலும் உள்ளே இறங்கியாச்சு. இறங்கி நானும் கொஞ்சமாக உரம் இருந்தது, அதை வச்சு தான் போட்டேன். ஏன்னா உரத்தை கையில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாது இல்லையா? அதனால் கொடுக்கல. அதுக்கப்புறம் பாருங்கள், உரத்தை பாருங்களேன். இதுதான் உரம் போட்டுட்டு இருந்தாங்க நெல்லுக்கு. 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போடலாம்னு சொன்னாங்க. கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக போட்டுகிட்டே வந்தேன் நெல்லுக்கு. ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உரம் போடுறேன் அப்படின்னு சொல்லி சும்மாவே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சமாக உரம் இருந்ததுங்க. அதில் தான் எடுத்து தூவிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய போட்டாலும் அது சுவாசித்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, எனக்கு சின்ன பிள்ளையில் இந்த மாதிரி ஆட்டம் போட்டது. தண்ணியை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்பவே ஆட்டம் போட்டு ரொம்பவே அந்த நாளை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேங்க. இதே மாதிரி நீங்களும் வயல்வெளிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் கிடைக்காத ஒன்று. அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.